யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது தமிழில் வெளியான கலர் படங்கள் 1964 வரை வந்த கலர் படங்களை நாம் பார்த்து விட்டோம். என்னென்ன படங்கள் எவ்வளவு வெற்றி பெற்றன என்று பார்த்தோம். ஒரு வருடத்துக்கு எத்தனை படங்கள் வெளியான என்பதை எல்லாமே பார்த்து விட்டோம். இப்பொழுது நாம் பார்க்க போவது 1965 வெளியான படங்களை பற்றி பார்க்க போகிறோம். 1965 மொத்தம் 4 கலர் படங்கள் வெளியாகின. 4 கலர் படங்களில் மிகவும் முக்கியமான படம் 1965 ஜனவரி 14 வெளிவந்த எங்க வீட்டு பிள்ளை. அது வாகினி தயாரிப்பு, வாகினி புரொடக்ஷன்ஸ் சார்பில் தயாரிக்கப்பட்ட படம். படத்தோட தயாரிப்பாளர் நாகிரெட்டி சக்கரபாணி, இயக்கம் சாணக்கியா. இந்த படம் இந்த படத்தின் வெற்றிக்கு அளவுகோலே இல்லை. ஏன்னா இது ஒரு புது அளவுகோலை உருவாக்கியது. அதுவரை வந்த படங்கள் அடைந்த வெற்றியெல்லாம் தாண்டி ஒரு புதிய அளவுகோலாக அது வெற்றி கொடி நாட்டியது. வெள்ளி விழா மட்டும் 7 தியேட்டர்களில் அதுவரை எந்த படமும் கனவிலும் நினைத்து பாராத ஒரு வெற்றியை எங்க வீட்டு பிள்ளை அடைந்தது. அதற்கு அடுத்தாற்போல் நான் பார்க்க போனால் 1000 ஒருவன் ஜூலை 9 வெளிவந்த படம். அது பத்மினி பிக்சர்ஸ் தயாரித்த முதல் படம், எம்ஜிஆரை வைத்து தயாரித்த முதல் படம், கலர் படம். இயக்கம் அவர் தான், பந்துலு தான். கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே பிஆர் பந்துலு. இந்த படத்தை பற்றி நம்ம நிறைய இடம் பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த படம் முதல் ரவுண்டில் வெளியாகும்போது எங்கள் வீட்டு பிள்ளையின் மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் வந்ததுனால இதனுடைய விலை ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. 1000 ஒருவன் ரொம்ப அதிகமான பொருள் செலவில் எடுத்த படம் அல்ல. ஒரு மீடியமான தயாரிப்பு தான். ஒரு 15 to 17 லட்சத்துக்குள்ளே தயாரிச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். இதை அவுட்டர் ஷூட்டிங் 5 லட்சம், மற்றபடி மொத்த படத்துக்கும் 5 லட்சம்னு வச்சாலும் 10 லட்சம், மக்கள் திலகத்தின் சம்பளம், மற்ற நடிகர் சம்பளம் எல்லாம் சேர்த்தா 17-18 லட்சம் வந்திருக்கும், அவ்வளோதான். ஆனால் அந்த படம் சொன்ன விலைகள் ரொம்ப அதிகம். ஏன்னா எங்கள் வீட்டு பிள்ளை வெற்றிக்கு அடுத்தாப்பில் வந்த கலர் படம். இதை வைத்துக்கொண்டு ஜூலை 31 வெளிவந்த திருவிளையாடல், விஜயலட்சுமி பிக்சர்ஸ், ஏபி நாகராஜனோட படம். ஏபி நாகராஜனோட படம் பக்தி படம். முதல் பக்தி படம் முன்னாடி வந்திருக்கு. அதெல்லாம் சாதாரண வந்த படம், கலரில் வந்த பக்தி படம். இதுக்கு முன்னால் ஸ்ரீவள்ளின்னு ஒரு படம் கலரில் வந்துச்சு. அதனுடைய வெற்றி தான் நமக்கு தெரியுமே. அது ஒரு பயங்கரமான ஒரு தோல்வி படம். அதுக்கப்புறம் ஏபி நாகராஜன் தயாரிப்பில் வெளிவந்த திருவிளையாடல் ஒரு நல்ல வெற்றி படம் தான். அது தோல்வி படம்னு சொல்ல முடியாது, நல்ல வெற்றி படம் தான். ஆனால் அதனுடைய தயாரிப்பு செலவு ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த காஸ்டியூம்ஸு, ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ட்ரெஸ்ஸு, செட்டிங்ஸு, அப்புறம் நடிகர்களுக்குள்ள சம்பளம், இதெல்லாம் சேர்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 35 லட்சம் வரைக்கும் ஆயிட்டு செலவு. 35 லட்சம் ஆனால் அதுக்கு தயாரிப்பாளர் சாதாரண ரேட்டுக்கு விற்றா, சிவானந்தம் போன படம் போகிற ரேட்டுக்கு விற்றாச்சுன்னா கட்டாது. அதனால் அவர் நிறைய ரேட்டு கேட்டார், அதிகமான தொகை கேட்டார். ஆனாலும் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி பகுதிகளுக்கு ஆனந்தா பிக்சர்ஸ் தான் வாங்கினாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் 1000 ஒருவன் விலையை கேட்டாங்க, எங்களால் நாங்கள் கொடுக்க முடியாது, எம்ஜிஆர் படத்து ரேட்டு வேறு, அதையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. அதனால் தூத்துக்குடிக்கு தூத்துக்குடி திருநெல்வேலிலாம் தூத்துக்குடிக்கு ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் டேட்லேயே வரல, ஜூலை 31 வரல. அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகி ஓடுதுன்னு தெரிஞ்சவொடனே எல்லாம் எடுத்து போட்டாங்க. எடுத்து போட்டு அந்த படம் திருநெல்வேலியில் 100 நாள் ஓடிச்சு. திருவிளையாடல் திருநெல்வேலியில் 100 நாள் ஓடிச்சு. தூத்துக்குடியில் 50 நாள் வரைக்கும் ஓட்டினாங்க. அவ்வளோதான். அது ஒரு பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது. ஆனால் போட்ட காசை எடுத்திருப்பாங்க, ஓரளவு லாபம் பார்த்துருப்பாங்க. ரொம்பவும் பார்க்க முடியாது, ஏன்னா தயாரிப்பு செலவு ரொம்ப அதிகம் இல்லை. அதனால் ரொம்ப லாபம் பார்க்கல, ஓரளவு லாபம் பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஏபி நாகராஜனுக்கு நல்ல பேர், இந்த படத்தின் மூலம் அவருக்கு ஒரு நல்ல பேர், நாகராஜன் படம் அப்படிங்கிற ஒரு பேர். அடுத்தடுத்து படங்களை இயக்க ஆரம்பித்தார். எல்லாமே பக்தி படங்கள் தான். பக்தி படங்கள் அதுவும் ஓரளவு பரவாயில்லாமல் போச்சு. சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை இதெல்லாம் எடுத்தாங்க, அதுவும் பரவாயில்லாமல் போச்சு. ஆக சிவாஜி கணேசனுக்கு ஒரு வெற்றி படம் தான் திருவிளையாடல். திருவிளையாடலுக்கு அடுத்தாப்புல நம்ம பார்க்க போனால் இதய கமலம் பிரசாத் ப்ரொடக்ஷன்ஸு. அது டைரக்ஷன் ஸ்ரீகாந்த்,
ஆனால் டைரக்ஷன் மேற்பார்வை பிரசாத். அந்த படம் வந்து ஜூன் மாதம் வந்துச்சு. அந்த படமும் ஒரு நல்ல வெற்றி படம். ஆனால் தயாரிப்பு செலவு ரொம்ப கம்மி. கலர் ஒன்று தான் ப்ளஸ் பாயிண்ட்டு. மற்றபடி தயாரிப்பு செலவு ரொம்ப கம்மி. இசை கேவி மகாதேவன், பாடல்கள்லாம் சூப்பராக இருக்கும். படம் வந்து ஒரு டிடெக்டிவ் மாதிரி, அது ஒரு துப்பறிகிற படம் மாதிரி போகும். த்ரில்லிங் நல்லா இருந்துச்சு படம். போரே அடிக்காது, நல்லா ஓடிச்சு பரவாயில்லாமல். ஒரு சாதாரண நடிகர் நம்ம ரவிச்சந்திரன் நடித்து முதல்ல வெள்ளி விழா ஓடின படம் காதலிக்க நேரமில்லை. காதலிக்க நேரமில்லைக்கு அப்புறம் 1965 வெளிவந்த படம் இதே கமலம். அதுவும் 100 நாள் தாண்டி ஓடிச்சு. ஒரு சாதாரண நடிகர் நடித்து 100 நாள் ஓடின படம்னா இதை சொல்லலாம், இதே கமலத்தை சொல்லலாம். இதே கமலமும் ஒரு நல்ல வெற்றியை பெற்ற படம். ஆக மொத்தத்தில் வந்து 1965 வெளியான 4 படங்களுமே வெற்றி பெற்ற படங்கள் தான். இருந்தாலும் வசூலை வாரி குவித்த படம் என்று சொன்னால் அது எங்கள் வீட்டு பிள்ளை தான். எங்கள் வீட்டு பிள்ளை ஓடின நாள் கணக்கிலே கிடையாது. திருப்பி வெளியாகி 50 100ன்னு ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டு பிள்ளை வந்து கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் மொத்த பாப்புலேஷனே 20 லட்சம் தான். அதில் 12 லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னா 60% பார்த்துட்டாங்கன்னா பாருங்களேன். அந்த அளவு வெற்றி வேறு எந்த படமும் அடைந்தது கிடையாது. அதே மாதிரி முதல் ரவுண்டில் 42 லட்ச ரூபா கலெக்ஷன் ஆச்சு. முதல் வருஷம் ஓடி முடிகிறதுக்குள்ளே 2 கோடி ரூபா கிட்டத்தட்ட கலெக்ஷன் ஆச்சு. இது ஒரு பெரிய சாதனை இல்லையா? நல்ல அருமையான வெற்றியை பெற்ற படம் எங்கள் வீட்டு பிள்ளை வந்து இப்போ 100 நாளும் 17 18 தேட்டரில் ஓடிச்சு. அதுக்கப்புறம் நல்ல வெற்றியை பெற்ற படம்னா 1000 ஒருவன் 7 8 தேட்டரில் 100 நாள் ஓடினாலும் வசூல் வந்து திரும்ப போட்டு வசூல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. 1000 ஒருவன் வந்து எத்தனை தடவை தான் வந்துச்சுங்கிறது யாருக்கும் தெரியாது. டிஜிட்டலைஸ் பண்ணி அதுவும் சில்வர் ஜூப்ளி ஓடிச்சு. 190 நாள் வரைக்கும் ஓடிச்சு. ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற படம் 1000 ஒருவன். 1000 ஒருவனுக்கு அப்புறம் வந்து திருவிளையாடலும் 4 தேட்டரில் 3 தேட்டரில் வெளி விழா ஓட்டினாங்க. சாந்தி, கிரவுண்ட், புவனேஸ்வரி. அது அவ்வளோ சொந்த மற்றும் குத்தக தேட்டர் தான். இருந்தாலும் ஓட்டிட்டாங்க. ஓட்டி அதை எங்கள் வீட்டு பிள்ளை வசூலை அடித்து காமிக்கணும்னு வெறியோடு நின்னாங்க. எப்படி தான் முதல்ல சாதனை எம்ஜிஆர் படம் வைக்கும். அதுக்கப்புறம் வந்து இவங்க அதை முறியடிக்கிறதுக்கு நிறைய ஆயத்தத்தோடு வருவாங்க. இது புவனேஸ்வரில் 1,60,000 பேர் பார்த்துருக்காங்க. 2 லட்ச ரூபா வசூலாகிருக்கு 75 நாளில். இதை வந்து சிவாஜி கணேசனே கொடுத்தாராம் அந்த விளம்பரத்தை. ஏன்னா அந்த வசூல் அதிகம்னு நினச்சி. ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளை வசூல் அதை விட அதிகமாக இருந்திருக்கு. அதை எடுத்து போட்டிருக்காங்க ரசிகர்கள். எங்கள் வீட்டு பிள்ளை அதை விட கூட. இதே கமலம் அதுவும் நல்ல வசூல் பெற்ற படம் தான். ஆக மொத்தத்தில் 1965 மக்கள் திலகத்தின் எங்கள் வீட்டு பிள்ளை முதல் சாதனை, 2வது 1000 ஒருவன், 3வது வசூலில் லாபத்தில் பார்த்தா இதே கமலம், ஆனால் ஓட்டத்தில் பார்த்தா திருவிளையாடல் சொல்லலாம். இதே கமலம் 4வது சொல்லலாம். சரி நேயர்களே, நாம் இனி அடுத்த பதிவில் அடுத்ததை பற்றி பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.